ஒன் இந்தியா அவசர் நேயர்கள் அனைவருக்கும் மறுநோட வணக்கம். செமிஃபைனல் 2. ஸோ 2 பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. மழை வந்தால் இந்தியா உள்ளே போகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரூல்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் முன்னாடி போட்ட வீடியோலேயே கண்டிப்பாக பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இப்போ டேரெக்டாக முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குட்டி ரீவைன். 2022 இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துக்கு இடையே செமிஃபைனல் நடந்தது. T20 உலகக்கோப்பை 2022 சொல்கிறேன். ஸோ அதில் விளையாண்ட கிட்டத்தட்ட ஒரு 3 பேரை தவிர இங்கிலாந்து ஸ்குவாட் சிமிலர்லி சேம். ஆனால் இந்தியா ஸ்குவாட் அவுட் ஆஃப் பாக்ஸ் தான் சொல்லி ஆகணும். அவுட் ஆஃப் பாக்ஸ்ன்ற ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல KL ராகுல் இல்லை, அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புவனேஸ்வர் குமார் இல்லை, ரவிச்சந்திரன் அஸ்வின் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 பிளேயர்கள் அன்னைக்கு விளையாண்ட மேட்ச்சில் கிடையாது, முகமது ஷமி இன்க்ளூடிங். ஸோ 5 பிளேயர்கள் ஆயிடுச்சா, 5 பேர் கிடையாது. இப்போது அவங்களுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஷப் பண்ட், அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யாரை சொல்லலாம், நம்ம குல்தீப்பை சொல்லலாம். அது போக உங்களுக்கு ஒரு ஜஸ்பிரிட் பும்ரா, இப்போதைக்கு மாடர்ன் டே கோட்டாக இருக்கிற ஜஸ்பிரிட் பும்ரா இருக்கிறார். இப்படி இருக்க போகும்போது இங்கிட்டு இங்கிலாந்து சேர்ந்த அலெக்ஸ் சேல்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சிமிலர் கைண்ட் ஆஃப் இங்கிலாந்து ஸ்குவாட் இருக்கிறாங்க. இங்கிட்ட ஒரு 50% இந்தியா டீம் இல்லை. பட் இட்ஸ் ஓகே, அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு தரமான பிளேயர்கள் இருக்கிறாங்க. அன்னைக்கு கிட்டத்தட்ட ரோஹித் சர்மா ஒரு 27 ரன்கள், KL ராகுல் 5 ரன்கள், விராட் கோலி 45 பந்துகளுக்கு 50 ரன்கள் இருந்தார். அதுபோல் ஹர்திக் பாண்டியா மட்டும்தான் 63 ரன்கள் இருந்தாப்புல. ஸோ அன்னைக்கு அந்த மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியாவோட தனித்துவமான ஸ்கோர்னால 169 அப்படின்னு சொல்லிட்டு இலக்கை எட்டினாங்க. இதை இங்கிலாந்து பாரபட்சமே இல்லாமல் 16 ஓவர்லேயே முடிச்சிட்டாங்க. வித்தின் அ 4 ஓவர் ஸ்பேர் தே வான் த மேட்ச் அகெயின்ஸ்ட் அ மைட்டி இந்தியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு முகமது ஷமி, அர்ஷதீப், அதுபோக புவனேஸ்வர் குமார் ஸ்விங் கிங் இருந்தார், ரவிச்சந்திரன் அஸ்வின் இருந்தார், ஹர்திக் பாண்டியா இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு தரமான ஒரு 5 பவுலர்கள் எதிராக ஒரு 170 அப்படின்ற ஒரு ஸ்கோரை பாரபட்சமே இல்லாமல் பொழந்து கட்டியிருக்கிறாங்க அப்படின்றது இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஸ்டோரி. இப்போ இது ரிலேட்டடாக ஜாஸ் பட்லர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு 2022 விளையாண்ட இந்தியா இப்போ விளையாடலை, இப்போ அந்த இந்தியா கிடையாது, மிகப்பெரிய சேஞ்ச் இருக்குது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ரோஹித் சர்மா கேப்டன்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முக்கியமாக இதை நான் நிறைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ரிட்டன் அந்த லிரிக்ஸ் சொல்கிறேன், தப்பு இல்லை. ராஜனுக்கு ராஜன் தான் ரங்கராஜன் தான் சொல்லிட்டு தசவாரத்தில் லிரிக்ஸ் வரும். 2023 உலகக்கோப்பைக்கு அப்புறம் நம்ம ரங்கராஜன் ரோஹித் சர்மா அவர் மத்தியில் இந்தியன் ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு, ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி, ஒரு அன்பு கிடச்சிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே, முடிஞ்சு போச்சு. இந்த வருஷம் நாளைக்கு 8 மணி மேட்ச் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துக்கு இடையே நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் வாட்டு, அது போக பார்த்தீங்கன்னா பிளாப்லான்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னா, கிங் கோலி தலைவன் ஃபார்முக்கு வரணுங்க, இன்னும் வரல. ரொம்ப 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 மிகப்பெரிய ஒரு ஆஸ் அ இந்தியன் ஃபேனாகவும் சரி, ஆஸ் அவங்க முன்னாடி பேசுகிற ஒரு ஆங்கராகவும் சரி, ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் தலைவன் ஃபார்ம் வந்துடுவான், வேர்ல்ட் கப்னா எப்படியாவது வந்துடுவான் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான தாட்ஸ் வச்சுருந்தோம். பட் இருந்தாலும் தலைவர் இன்னும் ஃபார்ம் வரல. பட் ஹோப், ஃபிங்கர்ஸ் கிராஸ், எனி டே ஹீ இஸ் அ சாம்பியன் பிளேயர், அதை மறந்துட வேணாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால விராட் கோலி ஃபார்ம் வருவான்னு நம்புவோம். ஸோ இன்னொரு ப்ளஸ், ரோஹித் சர்மாவோட போன மேட்ச் வெறி ஆட்டம், நம்ம இந்த எப்படி சொல்கிறது, ஒத்தப்பட வெறியாட்டம் சொல்லிட்டு ஒரு லிரிக் வரும், அந்த மாதிரி தான் இங்கே ஒத்தப்பட வெறியாட்டம் சொல்லிட்டு ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பொல அடிச்சாரு. எல்லாருமே என்ன வேர்ல்டு மைட்டி ஆச்சு சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு தரமான ஒரு சம்பவம் செஞ்சார். 92 ரன்கள், 100 மிஸ் பண்ணாரு. பட் எனி டே இஸ் எ செல்ஃப்லெஸ் பிளேயர். ஸோ நான் செஞ்சுரி எனக்கு மேட்டராக கிடையாது, டீம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். ஸோ ரோஹித் சர்மாவோட கான்ட்ரிபியூஷன் க்ரூஷியல் ஸோ க்ரூஷியல். 2023 ஃபைனலில் போன மாதிரி தலைவன் போயிடக்கூடாதுன்ற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இது போக ஸ்கையோட கான்ட்ரிபியூஷன் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட்டாக பெருசாக இல்லை, பட் இட்ஸ் ஓகே, டீசெண்டாக இருக்குது. நிறைய இடத்துல ஹெல்ப் ஆச்சு, போன மேட்ச் ஹெல்ப் ஆச்சு, அதுக்கு முந்தின மேட்சும் ஹெல்ப் ஆச்சு. தேவைப்படுற நேரத்தில் யூஎஸ்ஏல சிவம் துபே அவருமே ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்கை ஒரு 50 இயர்ஸ் இருந்தாப்புல, அது ஒரு கம்பேக்காக இருந்தது. இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் இருக்கிறார். ரிஷப் பண்ட் பொறுத்த வரைக்கும் T20 வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய கிரிக்கெட்டோட விக்கெட் கீப்பர் அதிகபட்ச ஸ்கோராக எட்டியிருந்தாப்புல. அது போக ஒன் டவுனில் மனுஷன் நல்லா ஆடுறாரு. இன்னும் கொஞ்சம் அந்த அசால்ட்டு ஷாட்டான நம்ம டாக்டர் கிரி அவரோட இன்டர்வியூவில் நான் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன், அசால்ட்டு தனமாக ஆடுறாரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன். ஸ்டில் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா பெட்டர். அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் அப்படின்ற ஒரு கணக்கு வச்சோம்னா, ஸ்கை, ரிஷப் பண்ட், சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா, இவங்க 4 பேரோட ஆட்டம் க்ரூஷியல், ஸோ க்ரூஷியல் தான் சொல்லி ஆகணும். சிவம் துபே தே நீட் டு ஷைன், தே மஸ்ட் ஷைன் அப்படின்னு சொல்லி இன்னொரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிக்கிறேன். எக்கச்சக்கமான பேர் சிவம் துபே இன்க்ளூடிங் மீ ஆல்சோ சிவம் துபே மேலே ஒரு கருத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவர் ஆட மாட்டுறாரு, அவரோட டேலண்ட்டுக்கு ஆட மாட்டுறாரு அப்படின்னு.
அது சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா அவரோட ஸ்டாண்டர்டுக்கு ஆடல அப்படின்றதான் ஒரு சின்ன குறையா தெரியுது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ப்ரெஷரில் இருப்பார், அந்த ஒரு காரணத்தினால தான் எல்லாருமே அந்த ஒரு கருத்தை முன் வைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. ஸோ இது போக சிவம் துபேக்கு வந்து ஃபுட் ஒர்க் இல்லை, அது நம்ம உண்மை தான். ஐபிஎல்ல வந்து ஃபுட் ஒர்க் இல்லாமல் தானப்பா அந்த சிக்ஸ் அடிச்சாரு அப்படின்னா இது இன்டர்நேஷனல் பார்க், அது வேற இது வேற. பட் எனிதிங் பவுலர்ஸ் ஆர் த சேம், பட் இன்டர்நேஷனல் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்த இடத்துல வந்து சிவம் துபே ஹி நீட்ஸ் டு ஸ்ட்ரைக் அகைன்ஸ்ட் த ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். முக்கியமாக ஸ்பின்னர்களுக்கு எதிராக 150+ ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காப்ல. ஸ்கையும் இவரும் குரூஷியல். அது போக ரிஷப் பண்ட் அகெயின்ஸ்ட் லியாம் லிவிங்ஸ்டன், மொயின் அலி, அடில் ரஷீத், மிகப்பெரிய ஒரு ட்ரம்ப் கார்டு நமக்கு ரிஷப் பண்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரிஷப் பண்டோட இன்னிங்ஸ் நாளைக்கு குரூஷியல், முக்கியமாக அகெயின்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் மிக மிக குரூஷியல்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, ஸ்கை, பண்ட் இவங்க 4 பேரோட இன்னிங்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. டாப் ஆர்டர் சொதப்பிச்சு அப்படின்னா இவங்க 4 பேர் தான். டாப் ஆர்டர்னா ஓப்பனிங் மட்டும் நான் சொல்கிறேன். ஓப்பனிங் சொதப்பிடுச்சு அப்படின்னா இவங்க 4 பேருமே வந்து நிலைச்சு நின்று ஆட வேண்டிய ஒரு கட்டாயம் கண்டிப்பாக வரும். இது போக அக்ஷர் பட்டேல்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கிளட்ச் பிளேயர் ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியா கிடச்சிருக்கிறாங்க. நல்ல வேலை அவரை ஒதுக்கி வைக்காமல் இந்தியா இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு நல்ல விஷயம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி ஒரு தரமான எக்ஸ்ட்ரீம் பேஸ் போடக்கூடிய ஒரு பவுலர், மார்க்வுட் மாதிரி எக்ஸ்ட்ரீம் பேஸ் போடக்கூடிய ஒரு பவுலர். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அடில் ரஷீத் எங்கிட்டா இருந்தார் இந்த மனுஷன் இத்தனை நாளா, அண்டர் ரேட்டராக இருந்துக்கிட்டு திடீர்னு இந்த டோர்னமெண்ட்ல தரமாக பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வியப்படைகிறாங்க. அது உண்மைதான். இத்தனை நாளாக வந்து அவர் அண்டர் ரேட்டராக இருந்தார், இப்போ இந்த டைமில் வந்து பயங்கரமாக ஷைன் பண்ணாரு. ஒட்டுமொத்த உலக கண்களுக்குமே வந்து இப்போ அவர் த்ரெட்டாக தெரிகிறாரு. ஸோ அடில் ரஷீடோட ஒரு 4 ஓவர் ஸ்பெல்லு குரூஷியல். இன்ஃபேக்ட் வந்து 2022 உலகக்கோப்பை செமிஃபைனலுமே இந்தியாவுக்கு எதிராக 4 ஓவர் போட்டு 20 ரன்கள், 1 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அந்த 1 விக்கெட்டுமே ஸ்கையோட விக்கெட், குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். அகெயின்ஸ்ட் ஸ்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்களுக்கு எதிராக வந்து ஒரு 150 ஸ்ட்ரைக் ரேட், 140 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருந்தாலும் அவுட்ன்றது ஒரு 10 தடவை கிட்ட ஆயிருக்காப்புல. முக்கியமாக லெக் ஸ்பின்னர்கள் கிட்ட அந்த ரிவர்ஸ் ஸ்வீப்பு, அது போக ரிவர்ஸ் ஸ்வீப் கொஞ்சம் ஸ்வீப் ஷாட்லாம் அடிக்க போய் ட்ரை பண்ணி நிறைய அவுட் ஆயிருக்கிறாப்புல. மிஸ் டைமில் நிறைய மிஸ் ஆயிருக்குது. ரிஷப் பண்ட் அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் குரூஷியல். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 2022 நான் சொல்கிறேன், அதான் போன வருஷம்னு. போன உலகக்கோப்பையில் அலெக்ஸ் சேல்ஸ் இருந்தார், ஜாஸ் பட்லர் அப்புறம் அவங்களும் இருந்தாங்க. இவங்க 2 பேருமே வந்து 83, 86 அப்படின்னு சொல்லிட்டு பாதியாக பிரித்து 170 அப்படின்றத வந்து தரமாக முடிச்சு விட்டாங்க. சரி, ஓகே, அது ஒரு கட்டம் இருந்தாலும் இந்த அலெக்ஸ் சேல்ஸ் இல்லை. போன தடவை ஃபில் சால்ட் இருந்தார். ஃபில் சால்ட்டுக்கு அந்தளவுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கல. ஸோ ஃபில் சால்ட் இந்த இடத்துல ஓப்பனிங் ஆகிறாப்புல. இப்போ இந்த உலகக்கோப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் வச்சுக்கிற ஒரு விக்கெட் கீப்பர் அப்படின்னா டாப் 2ல் ஃபில் சால்ட்டும் ஜாஸ் பட்லரும் தான் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரோட விக்கெட் ஸோ குரூஷியல். அது முக்கியமான கையில் இருக்கிறது வந்து அர்ஷதீப் அண்ட் பும்ரா, இவங்க 2 பேர் கையில் தான் இருக்குது. சோஃபார் அர்ஷதீப் வந்து த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் நல்லா போட்டிருக்காப்புல. அது வந்து என்ன வந்து அங்கங்கே கொஞ்சம் ரன்ஸ் லீக்கு, ஃபுல் டாஸ் ஓவராக போடுறாப்புல, ஒய்டு போடுறாப்புல அப்படின்னாலும் இங்கிட்ட அதை சேவ் பண்ணுற மாதிரி பும்ராவோட ஸ்பெல் வருது. பும்ராவுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் வார்த்தை பத்தாது. அவருக்கு வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன், ஹீஸ் அ கோட். அவரோட 2022 மிஸ் ஆனது, இன்ஜுரியால் மிஸ் ஆனது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ். ஆனால் அது இந்த உலகக்கோப்பையில் வந்திருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய அடிஷன் சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இப்போவும் பும்ராவோட அடிஷன் வந்து ரொம்ப 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 வேல்யூவான ஒரு அடிஷன். ஸோ பும்ரா இங்கிட்டு இருந்தாலும் இப்போ அடுத்து நடக்க போகிறது வந்து ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் ஒரு பவுலிங் ஃப்ரெண்ட்லின்னு தான் பிச்சு. ஸோ இதில் வந்து சிராஜை உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு 3வது பேசர் ஆப்ஷனாக யூஸ் பண்ணுவாங்களா, அதுக்கு ஹர்திக் இருக்காரு. பட் சிராஜை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன கேள்வியாக வந்தது. இங்கிட்ட வந்து ஸ்பின்னர்கள் ஜடேஜா, அக்ஷர் இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. அது போக கூட குல்தீப் டீப்பட் மேட்சை டேர்ன் பண்ணக்கூடிய ஒரு தரமான ஒரு ஆஸ்தான ஒரு பவுலர். அகெயின்ஸ்ட் மேக்ஸ்வெல் அவரோட பவுலிங் வந்து வேற லெவல், ஆசம் சாரே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். முக்கியமாக சொல்ல போனோம்னா குல்தீப்புக்கு வந்து போன தடவை வாய்ப்பு கிடைக்கல. இந்த 2022 வந்து பெருசாக அவர் அடி வாங்கினாப்புல. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து 2023 உலகக்கோப்பையில் நல்லா போட்டிருந்தாப்புல. இப்பயும் T20 உலகக்கோப்பையில் நல்லா போட்டிருக்காரு. ஸோ அவரோட 4 ஓவர் ஸ்பெல் ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஸோ ஸ்பின் டு வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஒரு இது கோட் மாதிரி சொல்லிக்கிறேன். யாரும் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, அதை நானும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸ்பின் டு வின் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இங்கிட்ட வந்து எப்படி சொல்கிறது, ஒரு லியாம் லிவிங்ஸ்டன் மிட் ஆர்டரில், மொயின் அலி ஃபார்மில் இல்லாமல் கொஞ்சம் திணறாப்பில். அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஹாரி ப்ரூக் இருக்கிறாரு. இது போக இங்கிட்டு ஓப்பனிங்கில் ஒரு 2 தரமான பேட்டர்கள் இருக்கிறாங்க, ஃபில் சால்ட், ஜாஸ் பட்லர். ஸோ இவங்க 5 பேர் இங்கிட்டு வந்து ஒரு நான் பவர் பேட்டரிஸ் வர்சஸ் ஹை வோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன், பவர் வோல்ட்ஸ்னு சொல்லியிருந்திருப்பேன். அது வந்து என்னன்னா பவர் பேங்க்னா யாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பேட்டர்ஸ், இங்கிலாண்டோட பேட்டர்ஸ், ஹை வோல்ட்ஸ் அப்படின்றது இந்தியாவோட பவுலர்ஸ். ஸோ இவங்க 2 பேருக்கிட்டே ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் நடக்கும் அப்படின்றது வந்து
கண்டிப்பாக 100 அப்சலூட் சினிமா வந்து நாளைக்கு காத்திருக்குது 2 மேட்ச்சு. அதில் வந்து நைட் மேட்ச் வந்து ரொம்ப 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 பயங்கர உக்கிரமாக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்வுட், ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் பேஸ் போடக்கூடிய ஒரு பவுலர்கள் இருந்தாங்க அப்படின்னா, கிறிஸ் ஜார்டன் இன்னொருத்தர் வந்து பேஸை வேரி பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருக்காப்ல. என்னப்பா அவர் ரன் எக்ஸ்ட்ரா கொடுப்பாப்ல, நோ பால் போடுவாப்ல அப்படின்னு சொன்னாலும் ஹீ இஸ் ஆல்சோ விக்கெட் டேக்கர். ஸோ அதை மறந்துட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன். இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லியாம் லிவிங்ஸ்டன் முக்கியமான நேரத்தில் உங்களுக்கு தூக்கி போட்டு ஆஃப் அண்ட் லெக் பிரேக் போட விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் இருக்காப்புல. ஸோ தூக்கி போடுறதுக்கு அந்த இடத்துல ஆள் இருக்குது. இங்கே வந்து பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கிற அசாத்தியமான பிரில்லியன்ட் மைண்டு உள்ள பவுலர்கள் இருக்கிறாங்க. இந்தியன் டீமும் இங்கிலாந்து டீமும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில் இந்த T20 உலகக்கோப்பையில் தரமான ஒரு அணியாக தான் 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரோட மேட்ச் வந்து கீ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் அப்படின்னா இங்கிட்டு வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி கண்டிப்பாக சொல்லணும். அவரை வந்து ஒதுக்க முடியாது. பட் ஃபார்மில் இல்லாத ஒரு காரணத்தினால வந்து ஓகே எனிடே ஹீ இஸ் இதுதான். பட் இருந்தாலும் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட்டில் வந்து இந்த T20 உலகக்கோப்பையில் அவர் இல்லை அப்படின்றது கொஞ்சம் சோகமான விஷயம் தான். நான் வந்து கண்டிப்பாக ரிஷப் பண்ட் போவேன், அது போக ஸ்கை போவேன், ஹர்திக் பாண்டியா, இங்கிட்டு வந்து ஜஸ்பிரீத் பும்ரா, அப்புறம் குல்தீப் யாதவ். ஸோ இவங்க 7 பேர். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு நம்ம இங்கிலாந்து சைடில் வந்து ஜாஸ் பட்லர், ஃபில் சால்ட், லியாம் லிவிங்ஸ்டன், அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து நம்ம அடில் ரஷீத், அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ இவங்களில் ஒரு 5 பேர். இவங்க தான் வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் அடுத்து நாளைக்கு நடக்க போகிற செமிஃபைனலில். இது போக வின்னிங் ப்ரெடிக்ஷன் ரொம்ப ரொம்ப க்ளோஸு, ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். கடைசி பந்து வரைக்கும் மேட்ச் போகும். ஒன் சைடாக கண்டிப்பாக போகாது. ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்தியா விட்டு தரமாட்டாங்க. ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரி எடுக்கணும்னு பார்ப்பாங்க. பட் இங்கிலாந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் டீம் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து நீங்கள் வரமாட்டேன்னு சொன்னீங்க, நாங்கள் அதெல்லாம் அடித்து செமி வந்துட்டோம். ஸோ அவங்களும் கண்டிப்பாக வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியா 51, இங்கிலாந்து வந்து 49 நான் போகிறேன். எனிடே ஹோம் கண்ட்ரி இஸ் ஒன் சைடாக இருந்தாலும் இங்கிலாந்து கிட்ட வந்து கொஞ்சம் சிக்காமல் தப்பிச்சிருவாங்க இந்த தடவை அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்குது. 2021 ஃபைனல் அப்பியர் ஆன மாதிரி 2024 T20 உலகக்கோப்பையில் ரோஹித் சர்மா தலைமையில் மறுபடியும் இந்தியா ஃபைனல் அப்பியர் ஆவாங்க அப்படின்ற ஒரு ஃபிங்கர்ஸ் கிராஸோட நான் சொல்கிறேன். ப்ரிடிக்ஷன் தப்பாக இருந்தாலும் ஓகே, இட் டசன்ட் மேட்டர். பிகாஸ் கிரிக்கெட் எனிடே வந்து மேட்ச் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ இதுதான் நம்ம ப்ரிடிக்ஷன். இந்த ப்ரிடிக்ஷன் கீழே நாளைக்கு மேட்ச் நடந்தால் ஹாப்பி, பார்க்கலாம் எப்படின்னு. இங்கிலாண்டுமே வந்து நல்லா ஃபைட் பேக் பண்ணி உள்ளே வந்தாலும் இட்ஸ் ஓகே, எனிடே கிரிக்கெட் இஸ் அ குட் ஸ்போர்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சரி ஓகே, இது நம்ம ப்ரிடிக்ஷன் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். இதில் வந்து யார்கிட்ட சிக்க போகிறாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.